என் இனிய தமிழ் மக்களே, என் உயிர் தோழர்களே, தோழிகளே, என் இனத்தமிழ் மக்களே, எப்படி இருக்கீங்க? சௌக்கியங்களா? சில விஷயங்களை பகிர்ந்தணும்னு ஆசைப்பட்டேன். நான் நிறைய நாள் வீடியோ போடுறதில்ல. சில சூழ்நிலைகள் சரினாலையும், சில பாதிப்புகளாலையும், சில மன உளைச்சல்களாலையும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். நான் எவ்வளோ வீடியோஸ் போட்டும், எவ்வளோ அறிவுரைகள் நான் சொல்லியும், என் வாழ்க்கை நடக்கும்போது என்னால் அதை தாண்டி வர முடியல. பச்சாதாபம், பரிதாபம், மனசாட்சி, பாவம், நம்புறது, இதை நான் மாற்றிக்க முடியல. ஆனால் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க, என்ன சார் நம்ம நீங்கள் வீடியோ போடுறதில்ல, உங்களுடைய விஷயங்கள் இல்லாமல் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன். நான் வியூஸ்க்கோ, சப்ஸ்கிரைபருக்கோ, லைக்ஸ்க்காகவோ நான் வீடியோ போடுறது கிடையாது. இந்த மூணாவது பெரிய அப்பா டக்கரம் கிடையாது. சரிங்களா? என்னோடய வாய்ஸ், அப்புறம் என்னோடய முகம், இதெல்லாம் சில பேருக்கு பிடிக்காம கருத்தை மட்டும் எடுத்துக்கோம். சரிங்களா? என்னோடய அனுபவ கருத்து. சரியான அடி வாங்கியிருக்கேன் வாழ்க்கையில். அது தாய் தாப்புனாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எவனும் விட்டு வைக்கல என்ன. அது என்ன காரணம்னா, நான் படித்த ஒரு பிராமண ஸ்கூல். சரிங்களா? ரெண்டாவது என்னுடைய அந்த ஸ்கூல் தான் இன்ன வரைக்கும் என்னை வளர்த்து வச்சுருக்கு. என் காலேஜோ இல்லாட்டி என்னுடைய வெளிநாடுகளில் ஒர்க் பண்ண என்வாயர்மெண்ட்டோ சூழலோ கிடையாது. இன்ன வரைக்கும் என்னை ஒரு அடக்கி வச்சுருக்கிறது. அதாவது அடக்கினா எப்போ போல் டக்குன்னு ஒரு மாதிரியாக வெறியாக, கோவமாக, சுயநலமாக, நன்றி கிடைத்தமாதிரிலாம் ஆக்காமல் என்னை ஒரு மனுஷனாக வச்சுன்னு இருக்கிறது நான் படித்த அந்த ஸ்கூல் தான். அதனால் அதனுடைய பிரின்சிபால், டீச்சர், எஸ்பெஷலி என்னோடய ஹிந்தி டீச்சர் லக்ஷ்மி மேடமுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதே போல் நான் படித்த அந்த ஸ்கூல் எப்படின்னா, எங்கள் காலங்களில் ஒன்றுமே தெரியாதுங்க. ஆண், பெண், அந்த கள்ளத்தனம், கபடத்தனம், அந்த இன்றைக்கி பசங்க எப்படி இருக்காங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப படிப்பு, விளையாட்டு கூட கம்மி தான். படிப்பு, ஸ்லோகங்கள், அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் தான் நான் பார்ப்போம். அப்படி பேசக்கூடாது, இப்படி கூட அவள் பார்ப்பா. நான் பிராமின் கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த சூழலே வளர்ந்துட்டேன் நான். நமக்கும் நம்ம ஸ்டைலில் எல்லா விதமான ஓ, ஆ, தே எல்லாம் பேசியிருக்கிறோம் சில சூழ்நிலைகளில். ஆனால் சில நேரங்களில் இந்த கோபம் உச்சத்தரத்தில் போகும்போது இந்த ஸ்கூல் என்னை உட்கார வச்சிடும். உட்கார் சும்மா, நீ படித்த ஸ்கூலு. ஏன்னா என் கூட படித்தவங்களாம் டாப் பொசிஷன் இருக்காங்க அந்த உலகத்தில். சரிங்களா? ஸோ ரெண்டாவது அந்த ஸ்கூலானது, அந்த சூழல் இன்றைக்கி அந்த வேப்ப மரம், அந்த பிரின்சிபாலினுடைய முகம், மீனாட்சி சுந்தரம் அவர் சாரு, அப்புறம் பஞ்சாபகேசன் சொல்ல ஒரு சாரு, அதுக்கப்புறம் எங்களுடைய ராஜேந்திரன் மாஸ்டர், லக்ஷ்மி மிஸ், லலிதா மேடம், உஷா மிஸ், இவங்களாம் வாழ்க்கையில் மறக்க முடியாது. இவங்களாம் ஒரு சகாப்தங்கள். இன்றைக்கும் தொடர்பில் இருக்கேன் நான். என்னுடைய தொடர்பில் இருக்கிறது என்னுடைய ஆரோக்கிய டீச்சர், ஹிந்தி டீச்சர் லக்ஷ்மி மேடம் தான். இது ஏன் நான் சொன்னேன்னா, நம்ம ஏன் இன்றைக்கி இப்படி இருக்கிறோம் அப்படி காரணம்னா, நம்ம காலேஜோ நம்ம வேலை செஞ்ச இடமோ கிடையாது. நம்ம படித்த ஸ்கூல் தான் நம்மளை கொண்டு வர்றது. அதனால் பெற்றோர்கள் நல்ல ஸ்கூலில் போடுங்க. அந்த ஸ்கூல் தான் அவனை வளர்த்து அவனை கடைசி வரைக்கும் அவனை கொண்டு போகும். ஆமாம், காலேஜ் கொண்டு போகாது. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ட்ரான்சிஷன் பீரியட் தான். அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th இல்லாட்டி 12th வரைக்கும் படிக்கிறோம் இல்லையா, அது ஒரு அருமையான பீரியட். ஸ்கூல் அண்டெல்லாம் மாற்றிடாதீங்க. சரிங்களா? பண்ணிக்கிற சூழலில் மாறுது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் கண்டதில் ஒருத்தருடைய வாழ்க்கையை அமைக்கிறது பள்ளிக்கூடம் தான், வேறு எதுவுமே கிடையாது. மனசை தோணிச்சு பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி.